வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஒரு நகைச்சுவையான ஆனால் மிக முக்கியமான ஒரு பதிவுண்டை போடணுமென்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், நான் யூடியூபர் இல்லை. நான் வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான அரசியல் கருத்துக்களையும் அவற்றை அரசியல் நகர்வுகளையும் ஒரு பொதுமகனாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சார்ந்த டாக்டரை நேசிக்கிற அவருக்கு ஆதரவு அளிக்கிற உறவுகளுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விளக்கங்களை, அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை, இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லிக்க அதை அக்செப்ட் பண்ணுற ஆக்கள் இருக்கணும். இப்போ அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக அதை பார்த்து சந்தோஷப்படுவினோம். அது சம்பந்தமான கருத்துக்களை அவையெல்லாம் தெரிவிப்பினோம். இதுக்காக தான் நான் இந்த இதை திறந்து வச்சுருக்கேன். அதை விட வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான அவதூறுகளை பிறப்பேங்க அது சம்பந்தமான விளக்கங்களையும் கொடுக்கணுமன்றது என்ற முக்கியமான நோக்கம். இந்த மெயின் நோக்கமே முக்கியமாக இந்த அவதூறுகள் பிறப்பேங்க. முக்கியமாக இந்த சைக்கிள் கட்சி செருப்பு மாலை ஒன்றை போட்டுட்டு ஒரு யூடியூப் சேனலில் திறக்க வச்சிருக்குது. இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 1030 1040 பேருக்கிட்ட ஒரு திறந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே அதை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இது சைக்கிள் கட்சியால் உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல். தலைப்பை போட்டு நாளைக்கு அடித்து கொடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு பெரிய பூவம்மம் ஒன்றும் மன பதட்டத்திலையும் மன உளைச்சல்லையும் ஊடகங்களை டாக்டர் அர்ச்சுனா அலைய விட்டுருக்கிறார். எப்படின்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா எங்கே நிற்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவர் ஏன் இந்தியா போனவர், உண்மையிலே இந்தியாவில் நிற்கிறாரா அல்லது இலங்கையில் நிற்கிறாரா, இந்தியா போயிட்டு வந்துட்டாரா அல்லது இந்தியாவுக்கு இனித்தான் போகிறாரா, அல்ல யூரோப் கண்ட்ரி ஒன்றில் நிற்கிறாரா, அல்ல பிரான்ஸில் நிற்கிறாரா, ஜெர்மனில் நிற்கிறாரா, லண்டனில் நிற்கிறாரான்ற ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் அலைஞ்சு கொண்டு தெரியணும். இன்பாக்ஸுகளில் ஃபேக் ஐடியலில் நான் டாக்டர் ட்ரெயினில் என்ற ஆதரவாளர், எனக்கு உங்களோட கதைக்கோணும், ஆரண்டே தெரியாத ஆக்கள் எல்லாம் டாக்டர் எங்கே இந்தியாவுக்கு போயிட்டாரா, அவற்றை அரசியல் உண்மையாக நல்ல சிறப்பாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, எதுவும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் டாக்டர் அனுப்பினவரா இந்தியாவில் இருந்தாலே பாவிகளே, அந்த பிரான்ஸில் நீ கேட்க ஒரே ஒரு நாளோ 2 நாள் தான் நான் சந்திச்சேன். ஒரு நாள் தான் சந்திச்சேன், ஒரு நாள் மீட்டிங்கில் சந்திச்சேன். கன நேரம் கதைக்கவும் இல்லை. அவ்வளவுக்கு நான் டாக்டரோட எந்த நேரம் போன இடத்துக்கு கதைச்சி கொண்டு திரிகிறேன் இல்லை. அதை விட டாக்டரோட இருக்கிறாங்களுக்கே டாக்டர் என்ன அடுத்த செய்ய போகிறாருன்னு டாக்டர் செய்த பிறகு தான் தெரியும். அதால் தேவையில்லாமல் முட்டாள்தனமாக என்ன முட்டாள் ஆக்குறேன்னு வச்சுக்கொண்டு நீங்கள் முட்டாள் ஆகாதீங்க. தயவு செய்து வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான அரசியல் கருத்துக்களை சரியான முறையில் நீங்கள் போட்டிருந்தா இன்றைக்கு வரைக்கும் அவர் உங்களுக்குரிய ஒரு செய்திகளையோ ஆதரவுகளையோ தந்து கொண்டிருப்பார். இன்றைக்கு யூடியூபர்ஸுடைய பிரச்சனையில் நேற்று முந்தின நாள் பார்த்தன ஒருத்தர் வீடு குடி பூரலில் மயங்கி விழுந்த அம்மாண்டு தலைப்பை போட்டு யூடியூப் போட்டு வச்சுக்கான் பாவி. அதை விட இன்னொரு இடத்துல பார்த்தேன்னு ஏதோ ஒரு பழைய சாமான்கள் அதுகள் இதை எடுத்து போட்டிருக்காரு ஒரு அண்ணன். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், யூடியூபர்ஸுக்கு செய்திக்கு பஞ்சம் உருவாக்கி விட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நிச்சயமாக நீங்கள் இதுக்கு ஒரு வழக்கு போடணும் அவருக்கு. ஏன்னு சொன்னால், யூடியூபர்ஸ் மற்றது இந்த செய்தி ஊடகங்களுக்கு இன்றைக்கு ஒரு பஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறார், வருமானத்தில் கையை வச்சிருக்கிறார். என்ன விஷயம்னு சொன்னால் விளங்கி கொள்ளுங்க, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எதிரிக்கும் தேவை. அதுதான் நான் இப்போ இதில் சொல்ல வந்த விஷயம். ஏதோ ஒரு காமெடியாக நகைச்சுவையாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை யார் ஆதரிக்கணுமோ இல்லையோ, இந்த செய்தி ஊடகங்களும் யூடியூபர்ஸும் அவருக்கு எலெக்ஷன் உண்டு, எங்கேயாவது மாகாண சபையோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ எந்த தேர்தல் வச்சாலும் அவருக்கு முதலாவது வாக்களிக்க போகிறது யூடியூபர்ஸ் தான். அடுத்தது இந்த பெரிய ஊடகங்கள் ஐபிசி, இந்த கேபிட்டல் டிவி, அடுத்தது இந்த சமூக ஊடகம், இப்படி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் தான் அவருக்கு முதலாவது ஓட் பண்ண போகுது. ஏன்னு சொன்னால் அவர் இருந்தால் தான் எங்களுக்கு அடுத்த கண்டன் ரெடி ஆகி கொண்டிருக்கும். இப்போ அவர் ஒரு கருத்தை சொன்னால் அதை வெட்டி கொத்தி பயங்கரமான பெரிய பெரிய தலைப்புகளை போட்டு அர்ச்சுனா எம்பியின் பதவி பறி போகிறதா, அர்ச்சுனா எம்பி இன்றுடன் ராஜினாமா செய்கிறாரா அல்லது அர்ச்சுனா எம்பி இன்றுடன் சிறைக்கு போகிறாரா, இப்படி பெரிய பெரிய தலைப்புகளை போடணும்னு சொன்னால் அவர் அரசியலில் இருக்கணும். உங்களுக்கு அரசியலில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தலைப்பு போடலை. அவர் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் டாக்டர் வேலை செய்து கொண்டிருப்பார், அங்கே நீங்கள் கேமரா கொண்டு போகலாது. கேமரா கொண்டு போனதாலே எத்தனையோ வழக்குகள் விழுந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கே அவருக்கு ஒரு டாக்டருக்கே வழக்கு விழுந்திருக்கு. நீங்கள் யூடியூபர் போயிடாது. போய் சத்தியமூர்த்தி வைத்தியர்கிட்ட நீங்கள் போய் பேட்டி எடுப்பீங்களோ, இப்போ போய் யூடியூப் எடுப்பீங்களோ, எடுக்கலாது.
அல்லது தெல்லிப்பளையில் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் கிருஷாந்திகிட்ட போய் பேட்டி எடுப்பீங்களோ? எடுக்கலாது. அதே மாதிரி டாக்டர் வைத்தியசாலைக்குள்ளே ஒரு வைத்திய தொழிலுக்குள்ளே போயிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அவரே கிட்டவும் நெருங்கிறாது. வேணுமெண்டா உங்களுக்கு இருக்கிற வருத்தங்களுக்கு மருந்தெடுக்கலாம் ஒழிய உங்களோட பசிக்கு உணவு போடலாது. அதை விளங்கி கொள்ளுங்க. அதால் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்போ டாக்டர் எதிர்க்கிற இந்த யூடியூபர்ஸ், இந்த சமூக ஊடகங்களை வச்சு நடத்துகிறார்கள் எல்லாம் அவே மக்களை சொல்லினா வாக்கு போட வேண்டாம். ஆனால் ஒரு தேர்தல் ஒன்று நடந்தால் முதலாவது டாக்டருக்கு ஓட் பண்ண போகிறது இந்த யூடியூபர்ஸும் சமூக ஊடகங்களும் டாக்டரை எதிர்க்கிறார்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டன் இல்லை, அடுத்த நியூஸ் இல்லை. இன்னொரு ஆள் வைத்தியர் அர்ச்சுனா மாதிரி சிம்பிளாக பழகிறதுக்கோ மக்களோட மக்களாக நின்று பழகிறதுக்கோ தன் உண்மைத்தன்மையில் வெளியே சொல்கிறதுக்கோ யதார்த்தமாக பேசுகிறதுக்கோ இப்போ என்ன பிரச்சனைண்டா, எங்கே ஒரு யூடியூப் சேனலுக்கோ ஒரு செய்தி நிறுவனத்துக்கோ ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒருத்தர் யதார்த்தமாக பேசிக்க தான் அதை ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக வருது. அதை விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஆள் யதார்த்தமாக பேசிக்க தான் அது சர்ச்சைக்குரிய கருத்தாக வருது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யதார்த்தமாக பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் பேசு பொருளாக்கப்படும். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா சொன்னவர் தையிட்டி விகாரை இடிக்கலாது, அது இடிக்கக்கூடாது என்று சொன்னவர். அதை எல்லா ஊடகங்களும் தையிட்டி விகாரைக்கு ஆதரவாக, சிங்கள மக்களுக்கு ஆதரவாக, புத்தபிக்குகளுக்கு ஆதரவாக வைத்தியர் அர்ச்சுனா கருத்து வெளியிட்டுட்டார். ஜனாதிபதியை காப்பாற்றிட்டார். சைக்கிள் கத்தினது அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி ஒரு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஜனாதிபதியை காப்பாற்றிட்டார் வைத்தியர் அர்ச்சுனாண்டு. நான் கேட்குறேன், வேற ஒரு இதில் போடணும் கேட்குறேன், ஜனாதிபதி எப்படாப்பா சொன்னதை செய்திருக்கிறார்? தேர்தல் வாக்குறுதியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுத்துருவேன்னு சொன்னவர் எடுத்துட்டாரா? அப்போ தையிட்டி விகாரையே நான் இடிக்கிறேன்னு சொன்னால் போல ஜனாதிபதி இடித்து போடுவாரா? மொக்குத்தனமான செய்திகளை போட்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரு 3 நாள் இடைவெளி உங்களை துடிக்க வச்சிருக்கு. யூடியூபர்ஸ் எல்லாரையும் தேட வச்சிருக்கு. வைத்தியர் எங்கே, அர்ச்சுனா ராமநாதன் எங்கே, நீதிமன்ற வாசல்களில் போய் கேபிட்டல் டிவி மெக்கோட நிற்கிறான்னு கேள்விப்படுறேன். எங்கேயாவது ஆறுட்டையாவது டாக்டர் சம்பந்தமான இதுகளை எடுப்போம்ண்டு. ஐபிசி எல்லாருமே என்ன சொல்கிறது, சில விஷயங்களை நாங்கள் நாகரீகமாக கதைக்கணுமென்றதால கதைக்கலாது. ஒரு பசியில் சில மிருகங்கள் போய் வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி கொழும்பில் இன்றைக்கு அவருக்கு வழக்கண்ட உடனே கொழும்பில் போய் நின்றுருக்கிறாங்க. அவர் வருவார், அங்கே ஏதாவது ஒரு நியூஸ் எடுக்கலாம்னு தூங்கி கொண்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் இல்லை, அவற்றை அரசியலை இனி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தம்பி. இப்போ ஒரு மனுஷர் நீங்கள் யதார்த்தமாக நிற்க யதார்த்தமாக உண்மையில சொல்லி அப்போ இப்படி இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் டாக்டர் ஒரு சகோதரமாக பார்த்தவர். சில யூடியூபர்ஸுக்கு கேக்கே வெட்டினவர், ரோட்டில் வச்சு பிறந்த நாளே கொண்டாடினவர். ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சாதாரணமாக யூடியூபர் ஒரு ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட நின்று அவைகளோட நின்று அவைய செலிப்ரேஷன் செய்கிற அளவுக்கு, அவைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு சிநேகபூர்வமாக பழகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் எவ்வளவெல்லாம் கிழிச்சிங்க, எவ்வளவெல்லாம் தேவையில்லாமல் கதைச்சிங்க. ஒரு யதார்த்தத்தை கதைக்கிற ஒரு மனுஷனை எவராவது ஒரு ஆள் போய் கிட்ட இருந்து உண்மையாகவே அவர் ஏன் இந்த கருத்தை சொன்னார், இப்போ கச்சதீவை இந்தியாவுக்கு கொடுங்கோ, கச்சதீவு மட்டும் இல்லை நெடுந்தீவை கொடுங்கோண்டா என்னத்துக்கு அந்த கருத்தை நீங்கள் இப்படி சொன்னீங்களேண்டு உண்மையான ஒரு விளக்கத்தை கேட்டப்போ அது உங்களோட நியூஸ்களில் போட்டிங்களா? கச்சதீவை இந்தியாவுக்கு விட்ட அர்ச்சுனா ராமநாதன் இப்படித்தானே நீங்கள் போட்ட. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்கோ, போய் கயந்திரகுமார்கிட்ட ஒரு பேட்டி எடுங்கோ. அடுத்தது சிவஞானம் சிறிதரன் ஐயாட்ட போய் பேட்டி எடுங்கோ. 22 பார் வந்திருக்கு, இன்னும் எத்தனை பாரை நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு பேட்டி எடுங்கோ. கயந்திரகுமார்கிட்ட கேளுங்க, இப்போ வெள்ளக்கொடி விவகாரத்துக்கு இப்போ ஏன் கத்துறீங்கள், முதலே நீங்கள் ஏதாவது சம்பந்தமான உண்மையான தகவலாண்டா மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லுங்கோ. செல்வராஜா கயந்திரன்ட்ட போய் கேளுங்கோ, 60 இருந்து 20க்கு 10 வரைக்குமே தையிட்டி போராட்டத்தில் மக்கள் கூட்டம் படிப்படியாக குறைஞ்சதுன்ற கேள்வி எழுப்புங்கோ. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, செய்யுங்கோ, தாராளமாக செய்யலாம். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனாவுடைய முடிவுகள், அவருடைய மாற்றங்கள்ன்றது எல்லாரையுமே பரபரக்க வச்சிருக்கு, ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதில் முக்கியமாக நான் தலைப்பு போட்டிருக்கிறேன், வருமானத்தில் கை வைத்த வைத்தியர்னு சொல்லி. அது உண்மையான விஷயம். என்னென்னு சொன்னால் போலி ஊடகங்களுடைய வருமானங்கள் இன்றைக்கு அதுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக இப்படியே போகாது, இன்னும் பரபரப்பான நியூஸ்கள் இருக்கும் மிக விரைவில். அதால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். உங்களுக்கும் சில அருமைகள் விளங்கணும். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன்
நீங்கள் என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம். யாருக்கும் போய் யூடியூபர்ஸுக்கு வழக்கு போடுறதில்ல. அந்த வந்து இப்போ சுமந்திரன் ஐயா மாதிரி போய் மான நஷ்ட வழக்கு போட்டு காசு பறிக்கு நியூஸ் சேனல்களை கொண்டு போட்டு இப்படி எல்லாம் செய்கிறதில்ல. அவர் வந்து என்னென்றாலும் கதைச்சிட்டு போங்கடா. நீங்கள் கதைக்க நான் எங்கேயும் இப்போ சாவச்சேரியில் இருந்து ஒரு ஆளை கொண்டு இந்தியாவிலையும் யூரோப்லையும் விட்டுருக்கிறீங்களேண்டா உங்களோட முட்டாள்தனமான வேலை. அன்றைக்கு அந்த ஆளை பேசாமல் நீங்கள் விட்டுருந்தீங்களேண்டா தானும் தண்டவாடம்ன்ற ஒரு வைத்திய தொழிலை செய்து கொண்டு இருந்திருப்பார். நாங்களெல்லாம் வேலை மினக்கிட்ட ஒரு யூடியூப்பை திறந்து உங்களுக்கெல்லாம் கதை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதை விட உண்மையாகவே அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் வந்து எந்த கெஸ்டிங்கின் படி வேறு லெவலில் இருக்கும். ஆபத்தானது தான், கொஞ்சம் ரிஸ்கானது தான், ஆனால் நெருங்கவே இல்லாது. வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணுவோம். அரசியல் இனித்தான் சூடு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். வெட்டும் புலி சிரிச்சு வருது சுத்தி தான் போடுங்க.